எஃப் அண்ட் ஓ ட்ரேடிங் அப்படிங்கிறது கால நிர்ணயத்துக்கு உட்பட்டது. அந்த மந்த்லி கான்ட்ராக்ட். அந்த 3 மாதம்னா 3 மாதத்துக்கு பண்ணுவோம். சப்போஸ் கேரி அவுட் பண்ணால் அதுக்கடுத்த மாதம்லாம் அதுக்கடுத்த மாதம் இன்க்ளூட் ஆகும். எஃப் அண்ட் ஓங்கிறது ஹியூஜ் அமௌண்ட்டு. அதில் எதிர்பார்க்கிற லாபம் கணிசமாக இருக்கலாம். ஆனால் வித்தவுட் ஹெட்ஜிங் பண்ணுறது சேஃப்டி இல்லைன்னு இப்போ சொன்ன மாதிரி பாதுகாப்பாக செய்யணும். சரி, அதேமாரி ஆப்ஷன்ஸும் செய்கிறது அப்படின்னாக்கா, நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தால் அதுக்கும் ஹியூஜ் அமௌண்ட் வேணும். எப்படி உங்களுக்கு அந்த ஆக்சுவலாக ஃபியூச்சருக்கு என்ன அமௌண்ட்டோ அது மாதிரி இதுக்கும் சில லட்சங்கள் வேணும். அதனால் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபியூச்சரில் ஆப்ஷன் செல்லிங்கை விட ரீட்டெயிலர்ஸு 10,000 இருந்தால் கூட போய் ஒரு ஆப்ஷன்ஸை வாங்குறது, ஏறுனா ஏறட்டும் இறங்குனா இறங்கட்டும்ன்ற மாதிரி. தட் இஸ் நாட் ஏ குட் ஹெல்த்தி ட்ரேட். அது மாதிரி செய்யக்கூடாது. கேஷ் மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டாலும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோம். நீங்கள் ஒரு 7 லட்ச ரூபா போட்டு ஒரு ஃபியூச்சர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே 7 லேக்ஸுக்கு நல்ல டெக்னிக்கல் பயாஸில் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கு நல்ல மொமெண்டம் இருக்கிறத, வாலட்டிலிட்டி இருக்கிறத, அந்த இண்டிகேட்டர்லாம் கன்சிடர் பண்ணி அந்த வேல்யூவுக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது இது கொஞ்சம் சேஃபர் சைடு. ஏன்னா வித் ஸ்டாப் லாஸ் பண்ணுற போது சிறிய நஷ்டங்கள் தான் வரும். ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா, ஏறும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம், இறங்கிட்டே இருக்கும். ஹியூஜ் அமௌண்ட்டு அப்படியே டைல்யூட் ஆகிட்டே இருக்கும்.